இன்னைக்கு வீடியோவில் ஆக்குலர் மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் Vergence, ஆக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸ், லாஸ் ஆஃப் ஆக்குலர் மோட்டிலிட்டி இந்த பார்ட்ஸ் எல்லாம் ப்ரீஃபாக கவர் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் பேர்லேயே இருக்குது. கண்ணுக்கு வெளியில் இருக்க மசில்ஸ் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய ஒரு கண்ணுலேயும் 6 மசில்ஸ் இருக்குது. 6 மசில் தான் கண்ணோட மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது என்னென்ன மசில்ஸ்னால் 2 ஆப்ளிக் மசில்ஸ் அண்ட் 4 ரெக்டஸ் மசில். இந்த 6 மசில்ஸ்க்கும் cranial nerve supply இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு சின்ன நிமோனிக் இருக்குது. அது LR6SO4O3. அதாவது லேட்ரல் ரெக்டஸ் மசிலில் 6th cranial nerve சப்ளை பண்ணுது. சுப்பீரியர் ஆப்ளிக் மசிலில் 4th cranial nerve சப்ளை பண்ணுது. மற்ற எல்லா மசிலையும் 3rd cranial nerve சப்ளை பண்ணுது. கண்ணோட மூமெண்ட்ஸை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று மோனாக்குலர், இன்னொன்று பைனாக்குலர். ஒரு கண்ணோட மூமெண்ட்டை மட்டும் நம்ம சொல்கிறப்போ டக்ஷன் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணணும். 2 கண்ணோட மூமெண்ட்டை சொல்கிறப்போ வெர்ஷன்ஸ் இல்லைனா வெர்ஜன்ஸ் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம டக்ஷன் பற்றி பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கண்ணோட மூமெண்ட்டை மட்டும் நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம டக்ஷன் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Adduction அப்படின்ற டேர்ம் இருக்குது. ஒரு கண்ணு நம்மளோட நோஸை நோக்கி மூவ் ஆகுது, உள்ளே பார்க்குது அப்படின்னா அது Adduction. அவே ஃப்ரம் த நோஸை விட்டு தள்ளி வருது அப்படின்னா Abduction. அதே மாதிரி மேலே பார்க்குது அப்படின்னா Supraduction. கீழே பார்க்குது அப்படின்னா Infraduction. நெக்ஸ்ட்டு Intorsion ஆர் Encycloduction. கண்ணு 12 o'clock பொசிஷனில் இருந்து டுவார்ட்ஸ் நோஸ் போகுது அப்படின்னா Intorsion. இன்டார்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது Extorsion. அதாவது அதே 12 o'clock பொசிஷனில் இருந்து கண்ணு அவே ஃப்ரம் த நோஸ் வெளியில் வந்துச்சு அப்படின்னா அது Extorsion ஆர் Encycloduction. நெக்ஸ்ட்டு Vergence அப்படின்னா 2 கண்ணும் சேம் டைரக்ஷனில் பார்க்குற மூமெண்ட்ஸை தான் நம்ம Vergence அப்படின்னு சொல்கிறோம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் இருக்குது. 2 கண்ணும் ஸ்ட்ரைட்டாக பார்க்குது, அது ப்ரைமரி பொசிஷன். 2 கண்ணும் நம்மளோட ரைட் சைடில் பார்க்கும்போது டெக்ஸ்ட்ரோவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா ரைட் சைட், லீவோ அப்படின்னா லெஃப்ட் சைட். ஸோ 2 கண்ணும் லெஃப்ட் சைடில் பார்க்குறப்போ நம்ம லீவோ வேர்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி 2 கண்ணும் மேலே பார்க்குறப்போ சுப்ராவர்ஷன், கீழே பார்க்குறப்போ இன்ஃப்ராவர்ஷன். ரைட் சைட் மேலே பார்க்குது அப்படின்னா டெக்ஸ்ட்ரோ எலிவேஷன், ரைட் சைட் கீழே பார்க்குது அப்படின்னா டெக்ஸ்ட்ரோ டிப்ரெஷன். அதே மாதிரி லெஃப்ட் சைட் மேலே பார்க்குது அப்படின்னா லீவோ எலிவேஷன், லெஃப்ட் சைட் கீழே பார்க்குது அப்படின்னா லீவோ டிப்ரெஷன். அதே மாதிரி 2 கண்ணும் 12 o'clock பொசிஷன்லேருந்து ரைட் சைட் பார்க்குது அப்படின்னா அது டெக்ஸ்ட்ரோ சைக்ளோவர்ஷன். சேம் லெஃப்ட் சைடில் பார்க்குறப்போ லீவோ சைக்ளோவர்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம வெர்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போது Vergence ஐ மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். இது சிமெட்ரிக், சின்க்ரோனஸ். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 கண்ணும் ஒரே டைமில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுதான் Vergence ஐ மூமெண்ட்ஸ். இது 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கன்வர்ஜென்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க ஐ, அதாவது ரைட் ஐ லெஃப்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஐ ரைட் சைட்லேயும் மூவ் ஆனால் தான் நமக்கு கன்வர்ஜென்ஸ் நடக்கும். சேம் டைவர்ஜென்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஐ ரைட் சைட்லேயும் லெஃப்ட் ஐ லெஃப்ட் சைட்லேயும் மூவ் ஆனால் தான் நமக்கு டைவர்ஜென்ஸ் நடக்கும். ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஐ மூமெண்ட் இருக்குது. நமக்கு கன்வர்ஜென்ஸ் நடக்கணும் அப்படின்னா 2 கண்ணோட மீடியல் ரெக்டஸ் மசிலும் கான்ட்ராக்ட் ஆகணும். அதே மாதிரி டைவர்ஜென்ஸ் நடக்கணும்னா 2 கண்ணோட லேட்டரல் ரெக்டஸ் மசிலும் கான்ட்ராக்ட் ஆகணும். இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஆக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸில் அகனிஸ்ட் மசில், ஆன்டகனிஸ்ட், சினர்ஜிஸ்ட் அண்ட் யோக் மசில்ஸ்னால் என்னன்றது பார்ப்போம். தென் லாஸ் ஆஃப் ஆக்குலர் மோட்டிலிட்டி, ஹெரிங்ஸ் லா அண்ட் ஷெரிங்டன்ஸ் லா பற்றி பார்க்கலாம்.